வெல்கம் டு ஜானி வாட்ச் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதை பற்றினா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் இருந்து யூனிட் 1ல் ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன், அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 வீக்ஸ் வந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ 2 வீக்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன், ஸோ லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் நான் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் ஸோ அப்படின்னாலும் டெஃபினட்டாக நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த யூனிட் சிலபஸ் எடுத்துக்கோங்க, கரெக்டான கான்செப்ட்ஸை படிங்க அண்ட் தென் கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது ரெலவெண்ட்டான கான்செப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் இந்த சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஸோ எந்த கொஷின்ஸ் வரையிலும் இப்போ நான் லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனில் இருக்கேன் மேம், எனக்கு எந்த கொஷின்ஸ் வரையிலும் படித்தா போதும் அப்படின்னா ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸுமே வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம வந்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஸோ நிறைய பேர் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியும் சரி, செஷன் நம்ம கூட படித்த ஆன்லைன் டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த கொஷின் ஃபார்மேட்டை எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஃபார்மேட் தான் இது. ஸோ இதோட ஆன்சருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டுமே இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட்லேயே வந்து இருக்கும். பட் இந்த கொஷின்ஸை நீங்கள் ரீகேப் பண்ணுறதுக்காக ரிப்பீட்டடாக இருந்த கொஷின்ஸை நம்ம வந்து இப்போ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த யூனிட் 1 பொறுத்த அளவில் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மென் பை ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் செகண்ட் கொஷினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ். தேர்ட் கொஷின் write a short note on supply chain management, and then fourth list the recent trends in operation management, and then fifth வந்து பார்த்தீங்கன்னா write the current priorities in operation management. ஸோ கொஷினோட ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் கொஷின்ஸ் அப்படின்றத தவிர்த்து சில நேரங்களில் கொஷின் வந்து ட்விஸ்டடாக கேட்பாங்க. பட் நீங்கள் வந்து அந்த ஒரு இந்த ஆர்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3 யூனிட்டை 2 பார்ட்டுமே நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 5 யூனிட்லையுமே பாதி பார்ட்டை முடிச்சுக்கோங்க ஃபஸ்ட். ஸோ அதை நீங்கள் கிளியராக பார்க்கும்பொழுது உங்களால் 2 மார்க்ஸ் ஒரு யூனிட்டில் இருந்துமே ஒரு 2 மார்க் ஒரு 13 மார்க்கை கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்மேட் என்னென்னா, ஸோ நீங்கள் ஏற்கனவே நான் ஒரு யூனிட்லேயும் பாதி சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபஸ்ட் to 3 அல்லது 3 to 4 இந்த ஆர்டரில் செகண்ட் பார்ட்டை பாருங்கள். ஸோ அந்த செகண்ட் பார்ட் எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட் சி அட்டன் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் அதுலேயும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ ஃபர்தராக இருக்கக்கூடியது 2 மார்க்ஸ் தான். ஸோ அந்த 2 மார்க்ஸ்க்கு ஸோ நீங்கள் ஜென்ரல் ஓரலாக ஒரு முறை இதெல்லாமே வாசித்து முடிச்சுட்டு ஒரு ஓரலாக படிச்சிங்க அப்படின்னாலுமே உங்களால் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸுமே வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் கரெக்டான ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. அந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் சிலபஸ், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிலபஸ் எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சிலபஸ் ஓரியன்டாக எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற ப்ரிப்பரேஷனை, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, செகண்ட் பார்ட் என்ன, அண்ட் தென் இது ரெலவெண்ட்டான மெட்டீரியல்ஸுமே நான் வந்து ஆல்ரெடி நம்ம டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பேன், இதை வந்து நீங்கள் இந்த ஆர்டரில் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்டர் படி படிங்க. இந்த டைமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணும்போது இது வந்து உங்களோட செகண்ட் செம். ஸோ இந்த செகண்ட் செம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மார்க் வந்து அதாவது உங்களுடைய சிஜிபி வந்து அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா எல்லா சப்ஜெக்டோட பேசிக் தான். ஸோ ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன, ஏன்னா இதை சார்ந்து தான் நீங்கள் ஸ்பெஷலைசேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செம்மில் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்றா படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் டைட்டில்ஸ் தான் இது எல்லாமே. அதனால் ஒரு சப்ஜெக்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே எப்படி இருக்குன்றதை தான் இந்த ஒரு சப்ஜெக்ட் டைட்டிலுமே வந்து உங்களுக்கு இன்புட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அதை கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு படிக்கிறதுக்காக மட்டும் ஜஸ்ட் எக்ஸாம் பர்பஸ் மட்டும் இல்லாமல் அந்த சப்ஜெக்டோட நாலேஜை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் போக முழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் இது எப்படி நீங்கள் பார்க்குறாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்றது தான், அதோடைய பேசிக் கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செம்மில் படிக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பேசிக் கான்செப்ட்ஸ் தான் இது எல்லாத்துலேயுமே வராது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த யூனிட்டில் ஜஸ்ட் இந்த ஆல்ரெடி நீங்கள் மெட்டீரியல் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் அதுக்குள்ளே வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதில் ஆர்டர் வைஸ் படிங்க. 1 to 3, அதாவது 5 கொஷின்ஸ் இருக்குன்னா ஸோ 1 to 3 அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆர்டர் படிங்க. அப்படி இல்லைனா 3 to 5. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களால் கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் வந்து பண்ண முடியும். அதே சமயத்தில் சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் யூஸ்ஃபுல்லாக நான் நினைக்கிறேன். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.